சவுக்கு சங்கருடைய கைது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர் சட்டத்தின் பிடியிலிருந்து நிச்சயம் வெளியில வருவார். ஆனால் சும்மா கிடந்த வாய்க்கு அவள் கிடைச்சது மாதிரி திமுக பத்தி அவ்வளவு விமர்சனம் பண்ணார். உதயநிதி ஸ்டாலினுக்கு அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களை பத்தி எல்லாம் பேசினார். அப்பெல்லாம் எந்த வழக்கும் பாயல. அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி மேல அவதூறு பரப்பும் விதமாக இந்த மாதிரியான பேசும்போது அப்ப எப்படி காவல்துறையில் இருக்கும் சார்? அப்படி அல்ல சார். உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அபிஷியலா கம்ப்ளைண்ட் நீங்க அவரை கேளுங்க. அவர் சம்மன் சர்வ் பண்ணி கேளுங்க. திருப்பூர்ல 2 நாளைக்கு முன்னாடி கஞ்சான்னு சொல்லி மாட்டுச்சாணியை காய வச்சு 30,000 வித்துட்டான். வித்தவனுக்கு கைது, வாங்கினவனுக்கு எப்படிங்க? ஏமாந்தவனுக்கு கைது, ஏமாத்தினவனுக்கு கைது. திராவிட மாடல் ஆட்சியில எப்பவுமே ஜாஃபருங்கிற பேருக்கும் சாதிக்குங்கிற பேருக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே இருக்கும். ஒரு ஜாபர்னு ஒருத்தர் இருந்தாரு காவல்துறையில, சாதிக்குன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்னன்னு தெரியல. அதனால திமுகவுக்கு இந்த பேரெல்லாம் தொடர்பு இருக்கும். ஆவின் பூத்து பக்கத்துல சாவின் பூத்தை திறந்து இப்ப இது ஆதரிக்கல நானு. ஆனா அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்கிறத இது போதையால எல்லாமே நடந்துருச்சு. திமுக காரங்க தான் எல்லாத்தையும் பண்றாங்க. முதலமைச்சருக்கு தெரிஞ்சா நடக்குது. இந்த அரசு சொல்றேன். இதுக்கு முன்னாடி இந்த கழுத வெட்டையில முன் வெட்ட என்ன பின் வெட்ட என்ன சார்? அதிமுகவும் தான். எங்க ஐயா ஸ்டாலின் கொடுத்த 1000 ரூபாய் நான் சேர்த்து வச்சு வீட்டு வாடகை கட்டுனேன். கட்ட முடியாது சார். கட்டிடலாம் சார். அப்புறம் என்ன சார்? அதுக்கெல்லாம் விளம்பரத்துல போட்டாங்க பாத்தீங்களா? உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் இந்து தமிழர் கட்சியினுடைய தலைவர் திரு ராம ரவிக்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். சவுக்கு சங்கர் அவர்கள் இன்றைய காலையில் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. பல்வேறு பிரிவுகளின் கீழே அவர் மேலே வழக்கு போட்டிருக்கிறாங்க. அப்புறம் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகும்போது ஒரு ஆக்சிடென்ட்லாம் கூட ஆயிருக்குது. இதுதான் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிற விஷயமா இருக்குது. நீங்கள் இந்த கைது எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக திரு சவுக்கு சங்கர் அவர்கள் அந்த யூடியூபர் தமிழ்நாட்டில் அவருடைய பேச்சு ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது மறுக்க முடியாத உண்மை. பலரும் பேச தயங்கக்கூடிய விஷயங்களை அவர் துணிச்சலாக பேசுகிறார். அது மக்களிடம் சென்றடைகிறது என்பது நிதர்சனமான உண்மை. அவர் சமீபத்தில் யாரோ ஒரு காவல் அதிகாரியை தவறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி கைது பண்ணதாக நான் செய்தி அறிஞ்சேன். இல்லை, பல்வேறு பிரிவுகள் கீழே வழக்குகள் போட்டிருக்காங்க. சைபர் கிரைம் போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் பெண் காவல் அதிகாரிகளை தப்பாக பேசியிருக்காரு. இந்த ரெட்பிக்ஸில் பேசினதை நான் பார்த்தேன். பொதுவாக காவல்துறைகளுக்குள்ள இது மாதிரியான ஒரு சூழல் இருந்தால் அவர்கள் அந்த துறையில் போய் புகார் தெரிவித்தாலும் சரியான தீர்வு இருக்குமான்னு தெரியல. ஏன்னா நம்மளுக்கு கண் முன்னால் மிஸ்டர் ஏடிஜிபி ராஜேஷ் குமார் தாஸா, அவர் இந்த பீலா ராஜேஷுடைய கணவர், அவர் ஒரு எஸ்பியவே ஒரு பெண் சித்திரவதை பண்ணாருன்னு சொல்லி வழக்கு பண்ணி அவரை கைது பண்ணுறதுக்கெல்லாம் கோர்ட் உத்தரவு நடந்திருக்கு. அது உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒட்டுமொத்தமாக காவல்துறை அப்படி அல்ல. காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சில அதிகாரிகள் அப்படி இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கலாம். இப்போ சில அதிகாரிகள், அவர் பெண் அதிகாரியே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க போய் மேலே சொல்ல முடியாத கூட சூழல் இருக்கலாம். அந்த அம்மா சவுக்கு சங்கத்தை கூட சொல்லியிருக்கலாம். நம்மளுக்கு தெரியல. ஏன்னா முழுமையான விவரம் தெரியாமல் நம்ம பேச முடியாது. அப்படி பேசினா அது திமுக காரத்தனமாகிடும். அதனால் சவுக்கு சங்கருடைய கைது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர் சட்டத்தின் பிடியிலிருந்து நிச்சயம் வெளியில் வருவார். ஆனால் சும்மா கிடந்த வாய்க்கு அவள் கிடைச்சது மாதிரி திமுக பற்றி அவ்வளவு விமர்சனம் பண்ணார். உதயநிதி ஸ்டாலினுக்கு அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களை பற்றியெல்லாம் பேசினார். அப்பெல்லாம் எந்த வழக்கும் பாயலை. உடனே என்ன பண்ணுறாங்க? காவல்துறையை வச்சு கைது பண்ண வச்சுருக்கிறாங்க. இந்த கைது கண்டனத்துக்குரியதாக நான் பார்க்குறேன். அப்படி தப்பு இல்லைன்னா அந்த காவல் அதிகாரி தவறு செய்திருப்பார், ஆனால் அவர் திருந்தணும் அல்லது திருத்திக்கணும். ஆனால் கைது செய்து தேனியிலிருந்து கோயம்புத்தூருக்கு அழைச்சிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அவர் வாகன விபத்துக்குள்ளாகி தாராபுரத்து பக்கத்தில் விபத்து ஆச்சுன்னு சொன்னாங்க. இது திட்டமிட்டு நடந்த விபத்தா இல்லை இயற்கையாக நடந்ததா? அவருடைய உயிருக்கு ஏதேனும் ஊறு விளைந்தால், கேடு விளைந்தால், உயிருக்கு ஆபத்து வந்தால் அதற்கு இந்த ஆளக்கூடிய அரசே பொறுப்பு. திரு சவுக்கு சங்கர் அவர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து அந்த வழக்கிலிருந்து நிச்சயம் வெளியில் வருவார். அப்படிங்கிறத என்னுடைய முதல் கட்ட கருத்தாக நான் பார்க்குறேன். இல்லை, இப்போ அரசாங்கத்தை விமர்சிக்கிறது வேற. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோ அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான்.
இப்போ அரசியல் ரீதியாக விமர்சிக்கும் பொழுது அது பெரிய விஷயமா நம்ம பார்க்க போகிறது. அதனால தான் அப்போல்லாம் வந்து அவர் கைது செய்யப்படலை. நீங்கள் வந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி மேலே அவதூறு பரப்பும் விதமாக இந்த மாதிரியான பேசும் பொழுது அப்போ எப்படி காவல்துறையில் இருக்கவங்க சார் அப்படி அல்ல சார். உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அபிஷியலாக கம்ப்ளைண்ட் நீங்க அவரை கேளுங்க, அவரை கேளுங்க. ம். அவர் சம்மன் சர்வ் பண்ணி கேளுங்க. நீங்க கைது பண்ணியிருக்கீங்க, அதுக்கு முறையாக அவர் பதில் சொல்ல போறார். நான் ஒன்றும் சவுக்கு சங்கருடைய கருத்துக்கு ஊதுகுழல் கிடையாது. ஆனால் அந்த கைதை வந்து நான் கண்டிக்கிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு அதிகாரி ஏடிஜிபி ராஜேஷ் குமார் தாஸ் அவர் பண்ணாங்கல்ல, அப்போ இது ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் இழுக்குதானே? அதையும் பேச மாட்டேங்கிறீங்க. இதுக்கு முன்ன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு காவலர் டிஜிபி ஆஃபீஸில் புகார் கொடுத்தார். புகார் கொடுத்துட்டு பத்திரிகையாளரை சந்தித்த உடனே அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், காவல்துறையில் வேலையில் இருக்கக்கூடியவர் புகார் தெரிவிக்கிற மொழி நீ பத்திரிகையாளர் சந்திக்கக்கூடாது அப்படின்னாங்க. இது என்ன நியாயம்? அப்போ துறைக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்களே மூடி மறைக்கலாம் இல்லையா? அவன் ஒரு சக மனிதனா அவனுக்கான உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு களம் வேணும்ல. அதே போல் ஒரு காவலர் தன்னுடைய குழந்தைக்கு மருத்துவ சிகிச்சை சரியில்லாமல் கால் போச்சுன்னு சொல்லி ஒரு டிஜிபி ஆஃபீஸில் ஒரு புகார் கொடுக்கப்பட ஒரு காவலர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் இப்படி பிள்ளைக்கு கால் போச்சுன்னு சொல்லி சரியான மருத்துவ சிகிச்சை இல்லைன்னு அவர் மேலே நடவடிக்கை எடுத்தாங்களே. நான் காவல்துறையே வந்து நான் எதிர்க்கிறேன். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த தனி மனிதர் காவல் அதிகாரியாக இருக்கின்ற காரணத்தினால அவர் செய்யக்கூடிய தவறு தனி மனித தவறாக தெரியாது, காவல்துறையுடைய தவறாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இதை எதிர்க்கிறேன். திரு சவுக்கு சங்கருடைய உயிருக்கு எதுவும் ஆபத்து வரக்கூடாது. முறையாக அவர் ஆவணங்கள் இருந்தால் கோர்ட்டில் தாக்கல் செய்யட்டும். ஆனால் எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு பேசக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. நீங்கள் வந்து விமர்சனத்தை கண்ணியமான முறையில் கேள்வி கேட்க. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சியில் சார் பெண் காவல் அதிகாரியை ஸ்டேஷனில் புகுந்து ஒரு குற்றவாளி திமுககாரர் உள்ள இருந்தாங்கன்னா அந்த அதிகாரியை தாக்கிட்டு போய் வெளியில் எடுத்தாங்க தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டில் தான் சார், திராவிட மாடல் தான் சார். அதில் தவறுங்க. ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் போலீஸ் நிலையங்களில் அந்த கட்சிக்காரங்க போய் எந்த விதமான ஒரு பரிந்துரைக்கோ நான் இந்த கட்சியிலேருந்து வந்திருக்கலாம் சொன்னால் அடுத்த நாள் தாரை கிழிச்சிடும், பதவியை எடுத்துரும் அந்த அம்மா. அந்த துணிச்சலுங்க இல்லை பயந்துக்கிறாங்க சார். யார் பயப்படுறாங்க? கட்சிக்காரங்களை பார்த்து காவல்துறை பயப்படுது சார். ஆமாம், எவ்வளோ பாருங்க. ஒரு 3-5 நாளைக்கு முன்னாடி மன்னார்குடியில் ஒருத்தர் கஞ்சாவை குடிச்சுட்டு என்ன பண்ணுறான், அவன் ஆஸ்பத்திரியில் அடித்து நொறுக்கிறான். இந்த அன்னியன் ரெமோ மாதிரி பார்த்தீங்களா? பார்த்தேன். அவனை என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ கஞ்சாவை வந்து கிடைக்குதா இல்லையா? திருப்பூரில் 2 நாளைக்கு முன்னாடி கஞ்சான்னு சொல்லி மாட்டுச்சாணியை காய வச்சு 30,000 விற்றுட்டான். வித்தவனுக்கு இது வாங்கினவனுக்கு எப்படிங்க? ஏமாந்தவனுக்கு இது ஏமாத்தினவனுக்கு இது. திராவிட மாடல் ஆட்சியில் எப்படி பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு நீ மாட்டுச்சாணியை கொடுத்தாலும் வாங்கி அப்படி கஞ்சா போடுற தன்மை ஆகிப்போம்னா இது எவ்வளோ பெரிய அநியாயம்ங்க. அவரை ஒருத்தர் சொல்கிறானே, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறேன் அப்படின்னு மெட்ராஸ் பாஷையை ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஏறினா ரயிலு, உள்ளே போனால் ஜெயிலு, வந்தா பெயிலு அப்படின்னு அவர் பசங்க. அப்போ இந்த ஒரு ஹீரோயிசம்னு ஆக்குறாங்கல்ல, இந்த மனநிலைக்கு யாருக்கு? அதான் இப்போ 2021க்கு முன்னாடி கஞ்சா இல்லை, மது இல்லை, எதுவுமே இல்லை. இப்போதான் வந்துருச்சு புதுசாக கஞ்சா எல்லாம் இருக்கு. இப்போ கூடுதலாக இருக்கு. இதை கஞ்சாவோட இன்னொன்று இந்த பன்னாட்டு போதை தொடர்போடு கூடி அந்த ஒரு அயலக பிரிவில் முன்னாள் திமுக நிர்வாகி என்னமோ சாதிக்கு நம்ம அமீர் எல்லாம் பேர் வந்துச்சு. அதை பற்றி எந்த ஜாஃபர் சாதிக்கா? எப்பவுமே ஜாஃபருங்கிற பேருக்கும் சாதிக்குங்கிற பேருக்கும் திமுகவுக்கும் சம்மந்தமே இருக்கும். ஒரு ஜாஃபர்னு ஒருத்தர் இருந்தார் காவல்துறையில், சாதிக்குன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் என்னன்னு தெரியல. அதனால திமுகவுக்கு இந்த பேரெல்லாம் தொடர்பு இருக்கும். அவ்வளோ பெரிய அந்த போதைப் பொருளுடைய ஒரு உலகம் இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் யாரு? என்ன தைரியத்தில்? சாதாரணமாக நீங்களும் நானும் முதலமைச்சர் போய் பார்த்துட முடியுமா? அவர் சாதாரணமாக போயிருக்கிறாரு. உதயநிதிக்கு அன்புக்குரியவராக இருந்திருக்கிறாரு. எல்லா திரைத்துறைகளுக்கு ஆண்டவர் கிண்டவர் இந்த மையங்கியும் எல்லா பேர்கிட்டும் போயிருக்காரு. ஒருத்தன் பேசலையே. என்னமோ ஒரு இங்கிலீஷ் பேரில் சொல்லி மெத்தபெட்டமினா ஏதோ ஒரு மருந்து இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி ஒரு போதை இருக்கானே தெரியல. பூரா மந்திரிச்சுட்டு கோழி மாதிரியே இருக்கானுங்க பசங்க. பிரியாணி கடை ஓடுதுங்கிறான். இந்த சேதுபதினு ஒரு நடிகர், நம்ம விஜய் சேதுபதி, அவர் பேசும்போது புரிய மாட்டேங்குது. ஆனால் அவனும் ரொம்ப நல்லவர் வல்லவர்னு பேசுகிறாங்க. சட்டத்தின்படி அது ஒரு விதமாக போய்கிட்டு இருக்கு. இந்த ஆஃப்டர் எலெக்ஷன் தேர்தல் முடிவுக்கு பிறகு அந்த வழக்கு சூடுபிடிக்கும். இந்த போதைப் பொருள் சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் உள்ளே போவோம். ஆனால் இந்த இன்னைக்கு இளைய சமூகத்தில் வந்து நம்ம மது வந்து ஒரு விதமான போதை தாக்கத்தை ஏற்படுத்தினாலோட அதை விட கூடுதல் போதை இன்னும் கொஞ்சம் தூக்கலாம் அப்படிங்கிறான்ல, அதுக்கு தூக்கல்னா கடைசியில் அவனை தூக்கிட வேண்டியதான். சங்கு அதுக்கு தான் வீரன். வீரா வீரா வீரான்னு இப்போ சாராயத்தில் வீரன் வந்துட்டான். இப்போ வீரன் அரசாங்கம் நடக்குது தெரியுமா? தமிழ்நாடு அரசு வீரன் அரசு. இது குடிமக்களை காக்கும் வீரன் அரசு. தமிழ் எங்கெல்லாம் வந்துருச்சு பாருங்க. வீரன், மது வீரன்.
மதுரை வீரன் சாமி மாதிரி இது மதுவீரன் சாமி. இல்லை சார், இத்தனை பேர் இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ஒரு பொட்டு கூட எங்கேயும் சாராயம் இருந்துடக்கூடாது, கஞ்சா இருந்துடக்கூடாதுன்னு தப்பு பண்ணுறவங்க பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஒரு பொட்டு கூட இல்லாமல் நீங்கள் சரி பண்ணிருந்தா எந்த ஆட்சியில் இப்படி இவ்வளோ தூய்மையாக இருந்துச்சு? அதிமுக ஆட்சியில் இதுக்கு முன்னாடி இருந்துச்சா? அப்போ வந்து என்ன பண்ணலாங்கிறீங்க? ஆவின் பூத்து பக்கத்துல சாவின் பூத்தை திறந்து இப்போ இது வந்து ஆதரிக்கல நான். ஆனா அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்கிறத வந்து இது வந்து போதையால எல்லாமே நடந்துருச்சு, திமுக காரங்க தான் வந்து எல்லாத்தையும் பண்றாங்க, முதலமைச்சருக்கு தெரிஞ்சா நடக்குது. இந்த அரசு சொல்றேன், இதுக்கு முன்னாடி இந்த கழுத வெட்டையில முன் வெட்ட என்ன பின் வெட்ட என்ன சார்? அதிமுகவும் தான். இப்ப என்ன பண்றீங்க? இப்ப மக்கள் வந்து காலையில வேலைக்கு போக மாட்டேங்கிறான், காலையிலே கட்டிங்க்கு இயங்குறான், அதெல்லாம் சில்லறை விற்பனை கள்ளத்தனமான விற்பனை எல்லாம் நடக்குது. இப்போ அதுக்கு வந்து அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல யோசனை சொல்கிறேன். என்னென்னா, இப்போ ஆவின் பூத் இருக்குல்ல, ஆவின் பூத் பக்கத்தில் ஒரு சாராய கடை திறந்துருக்கும். ஒன்று இவன் சரக்கு வாங்குறதுக்காவது பால் வாங்க போயிடுவான். இப்போ குடிச்சு எந்திரிக்கலன்னா பால் தேவைப்படுது. ஒன்று மனுஷன் காலையில் எந்திரிச்சோடனே பால் தேவை காப்பி போகிறதுக்கு. அவன் குடிச்சு தூங்கி எந்திரிக்கணும்னு வச்சுங்க, மேலுலகம் போயிட்டானாலும் ஊற்றுறதுக்கு பால் வேணும். அதனால் ஆவின் பூத் பக்கத்திலேயே சாவின் பூத்தை உருவாக்கு. மக்களுக்கு எளிய முறையில் இருக்கும். அவனும் காலையில் அவன் சரக்கு வாங்கிப்பான், வீட்டுக்கு தேவையான பால் வாங்கிப்பான். எங்க பால் வாங்க காசு இருக்க போகுது? எது சரக்கு வாங்கிட்டா பால் மாசம் 1000 ரூபா கொடுக்குறான். அப்புறம் என்ன நீங்க எவ்வளவு உதவி செய்யறோம்? மாசம் 1000 ரூபா விளம்பரம் எல்லாம் பார்த்தீங்களா? எலெக்ஷன் நேரத்தில் எங்க ஐயா ஸ்டாலின் கொடுத்த 1000 ரூபாய் நான் சேர்த்து வச்சு வீட்டு வாடகை கட்டுனேன். ஏன் கட்ட முடியாது சார்? கட்டிடலாம் சார். அப்புறம் என்ன சார் அதுக்கெல்லாம் வந்து விளம்பரத்துல போட்டாங்க பாத்தீங்களா? எங்க அண்ணன் அவங்க பண்ணதை விளம்பரம் போடுறாங்க. அவன் கந்து வெட்டிக்காரன் வந்து அதிமுகவும் போட்டாங்க. எல்லாரும் கால் சேலையெல்லாம் வச்சு நீ மனசு வச்சா அது தந்துடலாம்னு சொல்லி பெண்களை இழிவுபடுத்தினதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நம்ம அண்ணன் ஏர்போர்ட் முத்தி வச்சு கிளி கிடிச்சாரு. விளம்பரத்தின்படி அவர் வில்லன். யாரு அந்த அப்படி சொன்னவர்? அப்ப கந்து வெட்டி கொடுமை இருக்குன்னு தானே சொல்றாரு. இல்லை சார், நீங்க நினைச்சா திடீர்னு ஹீரோம்பீங்க, திடீர்னு வில்லன்பீங்க. ஆமா, வில்லன் தான் சார். அவங்க அந்த மனநிலையில பெண்களை பாக்குறாங்க, அந்த நேரத்திலையும் பெண்களை பாதுகாக்கிறது, அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறது அவர் கொடுக்குற 1000 ரூபாய் அவங்க சொல்ல வராங்க. அவ்வளவுதான் சார். இந்த லிப்ஸ்டிக் பஸ் என்னெல்லாம் பண்ணீங்களே பண்ணுங்க, பார்த்துக்கலாம். ஆனா என்ன பண்றது, நீங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு டெய்லி 500 ரூபாய் கொண்டு போறேன் அரசாங்கத்துக்கு. கியூ போட்டில் நிற்கிறான் சாராயம் வாங்குறதுக்கு. எங்க ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரயிலில் பார்த்தேன். அப்போ ஐயா என்ன சொன்னாங்கன்னா, வரக்கூடிய காலங்களில் 10 வயசு பையன் சாராயம் குடிப்பான், 8 வயசு 10 வயசு பொண்ணு குழந்தைங்க வந்து பூப்படைவாங்கன்னாரு. ஏன்னா உணவுடைய மாற்றம், மரபணு மாற்றம் ஆகுது. இப்போ அது நடக்குது. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொன்ன கருத்து 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நல்ல நினைவு இருக்கு. அது நடக்குது இன்னைக்கு. இந்த சொல்யூஷன் இருக்குது சார், டியூப் பஞ்சர் ஓட்டம்ல சொல்யூஷன். அந்த சொல்யூஷனை வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஊதி போதையை குடிக்கிறான். வார்னிஸில் போதையை குடிக்கிறான். போதை பல விதத்தில் இருக்கு. பிள்ளைங்களை பெற்ற பெற்றோர்கள் பாவமாக இருக்கிறாங்க. ஐயோ இந்த பையன் கேடு கெட்டு போயிட்டானே அப்படின்னு. அப்போ இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டியது யாரு? அரசாங்கம். அப்ப அந்த அரசாங்க கடமையிலிருந்து தவறு கோவப்படணும்ல. ஒரு இடத்துல போதையில வந்து இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க, அட்ராசிட்டி பண்றாங்க, தாக்குறாங்க, இந்த மாதிரியான செய்திகள் வரும்பொழுது அதே இன்னொரு இடத்துல இந்த மாதிரி விட்டுறவங்க வாங்கினவங்க கைதுங்கிற செய்தியும் வரதான் சார். காவல்துறைக்கு எல்லாம் தெரியும் சார், தெரியாம இது நடக்காதுன்னு சொல்லாதீங்க. ஒரு துரும்பு அசைஞ்சாலும் காவல்துறைக்கு தெரியும். தெரியாதுன்னு சொல்லுங்க, மனசாட்சிப்படி சத்தியம் பண்ண சொல்லுங்க போலீஸை. ஏன் எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன ஓட்டுறான் அவங்க பாசல் சொல்கிறேன், இவன் இங்கே சரக்கு ஓட்டுறான், இவன் கஞ்சா ஓட்டுறான், இவன் இது ஓட்டுறான் அது ஓட்டுறான் எல்லாம் தெரியும் போலீஸுக்கு. காவல்துறை இன்னும் கடுமையாக நடவடிக்கைன்னு தான் நான் சொல்கிறேன். நம்ம அரசாங்கம், நம்ம காவலர்கள், நம்ம மக்கள் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு தானே இருக்குது. காவல்துறைக்கும் என் அண்ணன் தம்பி தான், அவங்களும் அதில் கடுமையாக இருக்கணும்னு சொல்கிறேன், சரியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறேன். போதையை ஒழிச்சா தான் வருங்கால சந்ததிகளை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா போதை மாதிரி போயிடும் சார். நீங்கள் சும்மா ஸ்டிக்கரை கொடுத்துட்டு இந்த நோட்டீஸ் பதாகை ஏந்திக்கிட்டு போதையை ஒழிப்போம்னு நீங்கள் குழந்தைங்கள்ட்ட சொல்கிறதெல்லாம் ஏமாற்றுத்தணும். சிகரெட்டு தாராளமாக போகுது, படிக்கிற பிள்ளைங்க குடிக்குது. முன்னதான் கம்யூனிஸ்டுக்காரன் பாட்டு பாடுவான், பாவாடை சட்டை கிழிஞ்சு போச்சுதே என்ன பள்ளிக்கூட பிள்ளையெல்லாம் கேலி பண்ணுதுன்னு வந்து அதில் வந்து சித்தப்பமார்கிட்ட சேருட்டு கேட்குறான் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு. அது மாதிரி இன்னைக்கு சித்தப்பனுக்கு இவன் தான் சிகரெட் வாங்கி கொடுக்குறான். அவன் பாக்கெட்டில் இருக்க சிகரெட் அவன் ஆட்டையாக போட்டுறான். அப்படி இருக்குது மக்கள் மனநிலை, குழந்தைங்க மனநிலை, பள்ளிக்கூட படிக்கிறக்கூடிய மாணவ மனநிலை. நீங்கள் வாத்தியார் வேணா பேசுகிறேன்னா விரட்டுறான். ஏய் வாத்தி நீ வெளில ஒரு வேலை அப்படின்னு. சினிமாவும் அதுக்கு ஒரு விதமான காரணமாக இருக்குது. வாத்தியார் பயந்துக்கிறான், நம்ம கேண்டா வம்பு முடிஞ்சால் நம்மள்ட்ட ஒரு சிகரெட்டை கூட கொடுத்துட்டு தம்பி போய் குடிச்சிட்டு போங்க அப்படிங்கிறான். வாத்தியார் பயந்துக்கிறான். இது யதார்த்தத்தை பேசித்தாகணும். அதனால் இந்த போதையிலிருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எல்லாருக்கும் இருக்குது. அது அரசாங்கத்துக்கு பெரிய பொறுப்பு தான். அரசாங்கம் முயற்சி எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. எப்போ எடுப்பீங்க முயற்சி? எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. எங்கேருந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க? எடுக்கலையே சார். முறையாக எடுத்திருந்தா இப்படி என்ன இப்படி வருமா? கள்ளச்சந்தைக்கு வருமா சார்?
நான் சென்னையில் சொல்கிறேன் சார், இந்த சத்தியவாணி முத்து நகர்னு இருக்குது, செக்ரட்டரி போகிற வழியில். காலையில் நீங்கள் போய் பாருங்கள், விலை உயர்ந்த கார்கள் வரிசையாக நிற்கும். ஏன்னு ஒரு நாள் கேட்டேன். அந்த பகுதியில் கடுமையாக கஞ்சா விற்பனை செய்யும், சின்ன சின்ன பசங்க விற்கிறான். நீங்கள் வேணால் போய் பாருங்கள். ஒரு நாள் அந்த பகுதியில் நடந்து போகும்போது காலையில் விலை உயர்ந்த கார் அந்த பகுதியில் விற்கிது. அந்த தீவுத்தூரில் பக்கத்தில் மலிவாக கிடைக்கும். தெரியும், காவல்துறைக்கு தெரியும், மனசாட்சி உள்ள காவல் நண்பர்களுக்கு தெரியும். அது வந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது சார். சரி சார். இப்போ சமீபத்தில் வந்து நீங்கள் இந்து இயக்கங்கள்லாம் வந்து ஒரு இணைப்பு மாதிரி சேர்ந்து சந்திச்சிருந்தீங்க. அதில் வந்து பொன் மாணிக்கவேல் அவர்கள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரி முன்னாடி இருந்தார், இப்போ ரிட்டையர் ஆகிட்டார். அவர் எல்லாரும் வந்து சந்திச்சிங்க. அது என்ன விடயம்? பொள்ளாச்சியில் வந்து நம்ம போன வாரம் இந்து இயக்கங்களை சார்ந்தவர்கள், சிவனடியார்கள், முருக பக்தர்கள் நாங்களாம் சேர்ந்து ஒரு கூட்டம் கூட்டினோம். பொதுவாக இந்து இயக்கங்களுக்குள்ள ஒற்றுமை வேணும். நீங்கள் 1000 உங்களுக்கு இயக்கங்கள் இருக்கட்டும், 1000கணக்கான வேலை திட்டங்கள் தனித்தனியாக வச்சுக்கோங்க. அதே தருணத்தில் ஆலயங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் எல்லா இயக்கங்களும் ஒன்று சேரணும். இல்லை, ஏற்கனவே அப்படி தானே இருக்கீங்க. சின்ன சின்ன முரண்கள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் வந்து ஒரு கடவுள் சார்ந்து, கோவில் சார்ந்து ஒரு பிரச்சனை வரும்பொழுது உங்களுடைய குரல் எல்லாம் ஒரே மாதிரி தானே ஒழிக்கும். உண்மையாக தான். ஆனால் ஒரே மேடையில் உட்கார வச்சார் ஐயா திரு பொன்மாணிக்கவேல் அவர்கள். அவர் எடுத்த முயற்சிக்கு நாங்கள் எப்பவும் பக்கபலமாக உறுதுணையாக இருப்போங்கிற செய்தியை நான் பதிஞ்சுக்கிறேன். அது நல்ல முயற்சி தான். ரெண்டாவது, அவர் சொன்னதில் அன்னைக்கு கூடிய கூட்டத்தில் வந்து அமெரிக்கா அந்த வாஷிங்டன்ல இருந்து இந்திய நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு கடத்தப்பட்ட சிலைகள் மீண்டும் பாரத நாட்டிற்கு பெற வேண்டும். அந்த தூதரகம் ஒப்படைச்சிருச்சு நம்ம தூதரகத்திட்ட. அங்கிருந்து பாரத நாட்டுக்கு வர வேண்டிய சிலைகளை மீட்டு வர வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க. இது மத்திய அரசாங்கம் வந்து இதை முன்னெடுக்கணும். எவ்வளவு சிலைகள் நம்ம நாட்டுக்கு வரணும், தமிழ்நாடு மட்டுமல்ல பாரத நாடு முழுக்கத்துக்கு அந்த சிலைகள் வரணும். கிட்டத்தட்ட 1200 சிலைகள், பல ஆயிரம் கோடி மதிப்பு. நான் இந்த தருணத்தில் மத்திய அரசாங்கம், மாண்புமிகு இன்றைய பிரதமர், நாளை வருங்கால பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன். திரு பொன்மாணிக்கவேல் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரியை மத்திய அரசாங்கம் இந்திய சிலைகளை மீட்டு வருவதற்கு மத்திய சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுன்னு ஒன்று உருவாக்கி அதுக்கு சிறப்பு அதிகாரியாக நியமிக்கணும்னு கோரிக்கையை நான் இந்து தமிழர் கட்சி சார்பில் முன்வைக்கிறேன். ஏன்னா அவர் வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறார். ஒரு பதவியில் பொறுப்பு இல்லாத பொழுது, அதிகாரம் இல்லாத பொழுது அது செய்ய இயலாது. அதனால் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவர் ஓய்வு பெற்றாலும் கூட மத்திய அரசாங்கம் அவரை பயன்படுத்தணுங்கிற செய்தி இந்த தருணத்தில் நம்ம பேசுதமிழா பேசுகிற முதல் முறையாக நான் வச்சுக்கிறேன். அவர் சொன்னது அன்னைக்கு, கோவில்கள் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கோவில்கள் இருக்குது. கோவில்கள் இருக்கக்கூடிய அந்த அர்ச்சக குடிகளுக்கு முறையான சம்பளங்கள் இல்லை. பல கோவில்கள் சிதிலமடைந்திருக்கு. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களும் எத்தனை கோவில்கள் இருக்குது, எவ்வளவு நூற்றாண்டு பழமை மிக்கது, அதனுடைய கோவிலுடைய நிலை என்ன, அந்த கோவிலுடைய பழைய பெயர் என்ன, பழைய கோவில் கல்வெட்டுகளெல்லாம் மறைச்சிட்டு புதுசு புதுசாக கட்சிக்காரருடைய பெயர்களெல்லாம் முன்வைக்கிறது, இதெல்லாம் குறித்து முழுமையாக ஆவணப்படுத்தணும். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் நம்ம எல்லாம் ஒன்று சேரணும். அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார், கருப்பு கொடி ஏற்றணும்னு சொன்னார். ஏன் கருப்பு கொடி அப்படின்னா, யாருக்கோ ஒரு பிரச்சனை, ஒரு இயக்கத்துக்கு பிரச்சனை அல்லது ஒரு கோவில் சார்ந்த பிரச்சனைன்னு சொன்னால் இருக்கக்கூடிய பக்தர்கள் எந்த இயக்கமாக இருந்தோம், ஒரு இந்துவாக இருக்கக்கூடியவன் வீட்டில் கருப்பு கொடி ஏற்றணும். ஏன்னா ஒரு குறைந்தபட்ச எதிர்ப்பு காமிப்போம். அப்போ நான் சொன்னேன், விஷத்துக்கு முறிவு விஷம்தான். இந்த கருப்பு கொடி காமிச்சு தான் இந்த பயிலுவெல்லாம் வந்தான் திராவிட இயக்கங்கள்னு. அதனால் அந்த கருப்புக்கு மறுப்பு, எதிர்ப்பு, கருப்பு. எங்கள் மதுரவர சாமி மாதிரி, எங்கள் கருப்பு சாமி மாதிரி பொன்மாணிக்கவேல் ஐயா சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். கருப்பு கொடியோடு களம் காணணும். குறைந்தபட்ச எதிர்ப்பு, முதல்ல வீட்டில் கட்டு, அப்புறம் வீதிக்கு வா அப்படிங்கிற அந்த விஷயத்தை நாங்கள் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுக்குரிய எல்லா இயக்கங்களையும் நாங்கள் ஒருங்கிணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். சிவனடியார்கள், பக்தியாருக்கு, முருகனடியார்கள், ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் இருந்தாலும் கூட இந்த பக்தி உணர்வுடைய மக்களை நாங்கள் வந்து சக்தி உடையவர்களாக மாற்றுவோம். அதுக்கான வேலையில் நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். இதன் மூலமாக ஒரு புதிய திசையை நோக்கி நாங்கள் பயணிக்கக்கூடிய சூழல் இருக்குது. நிச்சயமாக பொன்மாணிக்கவேல் ஐயாவுடைய இந்த முன்னெடுப்பு வரவேற்புக்குரியது. எல்லாரும் ஒத்துழைக்கணுங்கிற செய்தியை நான் பதிவு பண்ணிக்கிறேன். மீண்டும் இவரை மத்திய அரசாங்கம் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவுன்னு சிறப்பு பிரிவை உருவாக்கி அதுக்கு அதிகாரியை நியமிக்கணுங்கிற வேண்டுகோளை அந்த கோரிக்கையை தான் நீங்க முன் வச்சிருக்கீங்க. ஆனா அது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லையா? ஒரு துறையே உருவாக்க சொல்றீங்க, மறுபடியும் வந்து அவரே வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. உங்களுடைய வாய்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஹையா இருக்கும் பட்சத்துல தானே அதை அமல்படுத்த முடியும். ஒரு தீபம் தான் கோடி தீபமாகும். நாங்க இன்னைக்கு ஒரு இந்து தமிழர் கட்சி அப்படியே நாங்கள் எல்லா இயக்கங்களையும் மெல்லிய குரலாக நாங்கள் சொல்கிறோம். இந்த ராமர் பால பாதுகாப்பு இயக்கம்னு ஒன்று தொடங்கும் போது வீரத்திரு ராமகோபாலன் அவர்கள் முன்னெடுத்தாங்க. அப்போ அவர் சொன்னது சாதாரணமாக இருந்தது. இது என்னங்க கையெழுத்து இயக்கம்னு நடத்துனாங்க. இந்த விஷயமெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேருமா அவநம்பிக்கையாக இருந்தது.
கடைசியில் அவர் தொடங்கிய அந்த வேலை வந்து பாரத நாடு முழுக்க கையெழுத்து இயக்கம் நடத்தி அன்றைய ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் அவர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்தோம். அதற்கப்புறம் மக்கள் பெருந்திரள் போராட்டமாச்சு. சட்டமன்றத்தில் போய் மட்டுமல்ல, நீதிமன்றங்களில் வழக்காடுவதற்கு ஐயா டாக்டர் சுப்பிரமணிய சாமி முன்னெடுத்தாங்க. அதனால் இன்னைக்கு தொடங்கியிருக்கேன். இந்த குரல் இன்னைக்கு ஒலிக்குது. நிச்சயமாக அப்படி ஒரு சூழல் வந்தால் அது முருகப்பெருமானுடைய பேரருளால் அப்படி ஒரு பிரிவு உருவாக்கப்படும். பொன்வானிக்கு மேல் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்படுவதற்கு இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் குரல் கொடுக்கணும். அவர் மீண்டும் நீங்க சொல்ற மாதிரி துறை வந்து உருவாக்கி அவரை நியமிக்கப்படுறதுக்கான தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கு இருக்கு. அப்படி யாருக்குமே தெரியாத அளவுக்கு இன்னும் சிலை வந்து திருடு போய்கிட்டே இருக்குதா? அதை ஏற்கனவே இருக்கக்கூடியது ஆய்வு பண்ணுங்கிறேன். இப்ப நீங்க வந்து ஒரு இல்ல ஆய்வு பண்றதுக்கு இப்ப இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அதிகாரிகளே போதுமானவர்கள் தானே. எத்தனை கோயில்ல என்ன சிலை இருக்குன்னு விவரம் இல்லைங்க, ஆவணம் இல்லைங்க, அந்த டேட்டாவே இல்லைங்க. இல்ல அறநிலைத்துறை கிட்டே இல்லையா? இல்ல. ஐகான் சென்டர்னு ஒன்று வச்சிருக்காங்கல்ல, அது வந்து இப்போ சாமிக்கான வெள்ளம் பாதுகாப்பு இடம்னு சொல்றாங்க. ஒரு சாமி தீபாராதனை காமிச்சு அதுக்கு பூஜை ஆயிடுச்சுனாலே அதுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணணும், சாப்பாடு கொடுக்கணும் சாமிக்கு. இவன் ஜெயில் மாதிரில அடைச்சி வச்சிருக்கான் சாமியை. விழா காலங்கள் வந்துச்சுன்னா நாங்கள் வந்து எங்கள் சாமி எனக்கு விழாக்கு கொடுன்னு சொல்லி நான் எழுதி கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்குது. ஒரு கோயிலில் ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்க முடியாத நிலையில் தானே அறநிலைத்துறை இருக்குது. அறநிலைத்துறை என்ன நினைக்குதுன்னா சார், பெருசாக வருமானம் வரக்கூடிய காசு வரக்கூடிய கோயில்களை மட்டும்தான் சார் கணக்கில் வச்சிருக்கு. அதைத்தான் கவனப்படுது சார். மேலும் மேலும் அங்கே தான் இப்போ திருவண்ணாமலைக்கு 25 லட்சம் பேர் போனாங்கிற பக்தர்கள்ட்டு நான் கோவப்படுறேன். ஒரு கோயிலுக்கு 25 லட்சம் பேர் போறிய, விளக்கறியாத கோவில் இருக்க சார். எத்தனை பல பேர் இப்போ வந்து விழிப்புணர்வாக இருக்காங்க, வலைத்தளங்களில் பார்க்குறேன். அந்த கோயிலில் போய் உழவார் பணி செய்கிறது, ஒரு தீபம் ஏற்றுறது, இது மாதிரி சாதாரண ஒரு கோவில்களை விளக்கேற்றி அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணாலும் போதும். புது கோவில்களை கட்ட வேணாம். இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கிட்ட 40,000க்கு மேற்பட்ட கோவில்களை நீங்கள் பாதுகாத்தாலே போதும். அவ்வளவு கலை பண்பாட்டு பொக்கிஷம் சார் நம்மளோட ஒவ்வொரு கோவில்கள் இருக்கக்கூடியது. வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயத்தை அது கற்றுக் கொடுக்குது சார். ஆயக்கலைகள் 64 கோபுரத்தில் சொல்லிக் கொடுக்குறான் சார். உனக்கு என்ன தேவை, எது தேவையில்லை, எல்லாமே இருக்குது சார். முல்லைக்கு கோயிலெலாம் சுற்றினா தான் ஒழுங்காக இருந்தாங்க. இன்றைக்கி இப்போ கோயிலுக்கு போகிறதில்ல, வாக்கிங்னு போகிறான். அது ஏசி காரில் போகிறான். இவங்க போகிறதில்ல, நாய் இழுத்துட்டு போகுது, நாய்க்கு பின்னாடி இவன் போகிறான். கேட்டால் வாக்கிங்கு. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் ஆலயத்துக்கு போங்க, நிச்சயமாக அந்த சூழல் மாறும். அதற்காக ஒவ்வொரு பக்தர்களும் ஒவ்வொரு கிராமத்தினுடைய கோவில்களை மேம்படுத்துறதுக்கான வேலை செய்வோம். மத்திய அரசாங்கம் உறுதியாக இந்த குரல் நிச்சயமாக மோடியுடைய கவனத்திற்கு போகும். அவர் சிறப்பதிகாரி நியமிக்கப்படுவார். உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.